விளம்பர இடைவெளி அடுத்து மீண்டும் இணைஞ்சிட்ருக்கிறீங்க வெள்ளிக்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய நேர்காணல் பகுதியோடு. அந்த அளவில் மார்ச் மாதம் 17ஆம் தேதி பத்திரிசியார் கல்லூரி, புனித பத்திரிசியார் கல்லூரி தன்னுடைய 175வது வருட பூர்த்தியை கொண்டாடவிருக்கிற காரணத்தினால் அந்த கல்லூரியினுடைய சிறப்புகள் சம்பந்தமாக நாங்கள் பேசவிருக்கிறோம். 175 வருட பூர்த்தி என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த கல்லூரியை சார்ந்த நிறைய சிறப்புகள் பெருமைகள் பற்றி பேசவிருக்கிறது. ஆகையினால் புனித பத்திரிசியார் கல்லூரியினுடைய பழைய மாணவர் சட்டத்தரணி மரியதாஸ் ஜூட் தினேஷ் அவர்கள் இன்றைய நேர்காணலில் எம்மோடு இணைந்து கொள்கிறார். இவர் புனித பத்திரிசியார் கல்லூரியினுடைய கொழும்பு கிளை பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளரும் ஆவார் என்கின்ற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? நலம். அதே போல புனித பத்திரிசியார் கல்லூரி மார்ச் மாதம் 17ஆம் தேதியிலே அதனுடைய 175வது வருட பூர்த்தியை கொண்டாடுகிறது என்கிற பொழுது அது ஒரு மிகப்பெரிய வரலாறு என்று சொல்லலாம் இல்லையா? இந்த கல்லூரியினுடைய சிறப்புகள் மற்றும் பெருமைகள் சம்பந்தமாக நாங்கள் அறிந்து கொள்ள மிக ஆவலாக இருக்கிறோம். இது சம்பந்தமாக பேசலாம். அதற்கு முன்னதாக கல்லூரியினுடைய உருவாக்கம் இது சம்பந்தமாக சொல்லுங்கள். இந்துஜா, யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு 175 வருட நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இலங்கையிலே தோன்றிய அல்லது உருவாக்கப்பட்ட கத்தோலிக்க பாடசாலைகளில் யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி மிகவும் முதன்மையானதும் பழையதுமான ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட 175 வருட வரலாற்றை கொண்ட ஒரு பாடசாலையாக இருக்கின்றது. அதையிட்டு நாங்கள் அனைவரும் பெருமை அடைகின்றோம். முக்கியமாக 1834 ஆண்டு காலப்பகுதியை நாங்கள் ஆராய்வோமாக இருந்தால் இலங்கையிலே வடமாகாணம் என்பது தனியாக கல்வியை நோக்கி ஒரு அதி உச்சமாக மக்கள் மத்தியிலே கல்வி அறிவுக்காகவும் தேடலுக்காகவும் காணப்பட்ட ஒரு பிரதேசமாக இருந்தது. அந்த அடிப்படையிலே பல மிஷனரிகள் இலங்கையை நோக்கி வந்தார்கள். அவ்வாறு வந்த மிஷனரிமார்கள் கூடுதலாக தெற்கை விட வடக்கை நோக்கி விஜயம் செய்த ஒரு நிலைமை காணப்பட்டது. அப்படியான காலப்பகுதியிலே கத்தோலிக்க திருச்சபையை பொறுத்தவரையில் கத்தோலிக்க திருச்சபையானது இந்தியாவினுடைய கொச்சினுடைய மறை மாவட்டத்தின் கீழே இருந்தது. ஆகவே முதலாக இலங்கை தன்னுடைய தாய் திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை உருவாக்கப்படுகின்ற பொழுது யாழ் மறை மாவட்டத்துக்கு புதிய ஆயர் பெட்டாக்கினி அவர்கள் நியமிக்கப்பட்டார். அவ்வாறு நியமிக்கப்பட்ட ஆயர் வந்து பார்த்த பொழுது அங்கே ஒரு தேவைப்பாடு இருந்தது. அதாவது கத்தோலிக்க மக்கள் செழிப்பாக கரையோர பகுதிகளிலே வாழ்கின்ற கத்தோலிக்க மக்கள், அத்துடன் கத்தோலிக்க சமயத்தை பின்பற்றுகிற மக்களுக்கு உரிய ஒரு பாடசாலை ஒன்றினுடைய தேவை ஏற்பட்டது. அதன் அடிப்படையிலே 1850ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி என்ற பெயருடன் அல்லாமல் அப்பொழுது ஜெஃப்னா இங்கிலீஷ் பாய்ஸ் ஸ்கூல் என்ற அடிப்படையிலே யாழ்ப்பாண ஆங்கில கல்லூரியாக அது தோற்றம் பெற்றது. அதன் பின்னர் தொடர்ச்சியாக படிப்படியான முன்னேற்றங்களுடன் அதற்கு பிறகு வந்த ஆயர் சமேரியோ என்று சொல்லப்படுகிற ஆயர், அதற்கு பிறகு நம்முடைய அதிபராக வந்த பொன்ஜீன் அவர்கள் இந்த பாடசாலையை 1810ஆம் ஆண்டு புனித பத்திரிசியார் கல்லூரியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது தற்போதைய கல்லூரியாக அது தோற்றம் பெற்றது. ஆகவே புனித பத்திரிசியார் கல்லூரி இன்று இந்த வருடம் 175வது ஆண்டை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. பழைய மாணவர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உட்பட பத்திரிசியார் கல்லூரியை பொறுத்தவரையில் அங்கே ஆரம்ப காலத்திலே ஆங்கிலம் மற்றும் ஆங்கில முறையிலான கல்வி மிகவும் செழிப்பானதாக இருந்ததனால் அங்கே ஆங்கில கல்வி முறைமை காணப்பட்டது. பிறகு அதன் பின்னர் தேவைப்பாடுகள் மாற்றம் செய்யப்பட்டு சுதேச மொழி கொள்கை உருவாக்கப்பட்ட பொழுது அங்கே தமிழ் மொழி மூலமான கல்வி முறைமையும் உருவாக்கப்பட்டது. இன்று நம்முடைய பாடசாலை ஆங்கிலம் மற்றும் பைலிங்குவல், அதாவது தமிழ் மற்றும் ஆங்கிலம் மொழி உடனான தங்களுடைய கல்வி முறைமையை உருவாக்கப்பட்டு இன்று செழிப்பாக கல்வியிலும் விளையாட்டுக்கள் மற்றும் அனைத்து துறைகளிலும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் மிகவும் உன்னத வடமாகாணத்தில் மட்டுமல்லாமல் வடமாகாணத்துக்கு வெளியேயும் பாரியளவிலான ஒரு பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பாடசாலையாக இருக்கின்றது சொன்னால்
அது மிகையாகாது. கண்டிப்பாக. அந்த வகையில் கல்வி ரீதியான சாதனைகள் என்பதையும் தாண்டி விளையாட்டுத்துறை சம்பந்தமாகவும் நாங்கள் புனித பத்திரிசியார் கல்லூரியை பற்றி பேசுகிற பொழுது பேசியாக வேண்டும், அப்படித்தானே? அதிலும் மிக முக்கியமாக பொன்னணிகளின் போர் என்று அழைக்கப்படக்கூடிய விளையாட்டுப் போட்டி ஆரம்பமாகி இருக்கிறது. நேற்றைய தினம் ஆரம்பமாகி இருந்தது, இன்றைய 2வது நாள். அது சம்பந்தமாக சொல்லுங்கள். மிகவும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பொன்னணிகளின் போர். ஜாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பொன்னணிகளின் போர் என்பது 2 வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கல்லூரிகள் என்று சொல்லலாம். ஜாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரிக்கும் யாழ்ப்பாண கல்லூரிக்கும் இடையிலே தான் இந்த பொன்னணிகளின் போர் 108 வருட காலமாக தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டு வருகின்றது. வடமாகாணத்திலே இருக்கின்ற பாடசாலைகளுக்கு இடையிலான விளையாட்டுத்துறையிலே, துடுப்பாட்டத்திலே இந்த பொன்னணிகளின் போர் ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு நிகழ்வாக காணப்படுகின்றது. அத்துடன் இன்று பல மாணவர்கள், உங்களுக்கு தெரியும், போருக்கு முன்னரான காலப்பகுதியிலே துடுப்பாட்டங்கள் என்பது தனியாக அந்த பாடசாலைகளுக்குடையில் மட்டுமே காணப்பட்டது. வடக்கு மாணவர்கள் வடக்கு மாநிலங்களுக்கு வெளியே செல்ல முடியாத ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இப்பொழுது நம்முடைய பாடசாலைகளில் கல்வி பெற்ற பல மாணவர்கள் வடமாகாண ரீதியிலேயும் தேசிய ரீதியிலேயும் பங்கு பெற்றக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பொன்னணிகளின் போர் விளையாட்டுத்துறையிலே மிகவும் அதியுச்சமான காலப்பகுதியில் யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி கூடுதலான அளவு வென்றிருக்கிறார்கள். அதாவது பொன்னணிகளின் போரிலே வெற்றியை வாகை சூடிய கல்லூரியாக நம்முடைய கல்லூரி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பொன்னணிகளின் போரும் ஒரு முக்கியமானது. தனியாக துடுப்பாட்டம் மட்டும் இல்லை இந்துஜா. பாடசாலை ஃபுட்பால் என்று சொன்னால் சென்ட் பேட்ரிக்ஸ் என்று தான் சொல்லுவார்கள். தனித்துவம் மிக்க ஒரு விடயம். வடமாகாணத்திலே வடமாகாண பாடசாலைகளுக்கு இடையிலே கால்பந்தாட்ட போட்டி என்று சொன்னால் பேட்ரிக்ஸ் காலேஜோடு விளையாடுவது என்று சொன்னால் மற்ற பாடசாலைகளுக்கும் ஒரு பயம் என்று சொல்லலாம். அதாவது பயம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே கடினமான ஒரு போட்டி நிலவும் என்ற வெற்றி ஒரு நிச்சயமான பார்க்கப்படுகின்றது. இதிலே நான் குறிப்பாக சொல்ல வேண்டும், கடந்த 2023-22 காலப்பகுதியில் புனித பத்திரிசியார் கல்லூரி கால்பந்தாட்டத்திலே ஆல் ஐலண்ட் சாம்பியன்ஸ் அண்டர் 20 அதாவது அதிலிருந்து உங்களுக்கு தெரிய வரும், அதாவது கால்பந்தாட்டத்திலே எவ்வாறு புனித பத்திரிசியார் கல்லூரியினுடைய பெருமை இருக்கின்றதுன்னு சொன்னால் அந்த அடிப்படையிலே நான் ஜென்ரலாக சொல்லுவார்கள் ஃபுட்பால் என்றால் சென்ட் பேட்ரிக்ஸ் என்ற பெயரோடு இருக்கின்றது. அதாவது எங்களுடைய கல்லூரியினுடைய மகுட வாக்கியமாக கடின உழைப்பும் நம்பிக்கையும் என்று சொல்லுகின்ற மகுட வாக்கியத்தோடு இருக்கின்றோம். ஃபிடே அட் லெபாரி என்று சொல்லுகின்ற லட்டின் டேர்மில் இருந்து அந்த விடயம் உருவாக்குகின்றது. ஃபெய்த் அண்ட் லேபர் என்பதுதான் அதோட முக்கியமான அம்சம். ஆகவே கடின உழைப்பும் நம்பிக்கையும் என்ற அந்த மகுட வாக்கியத்தின் கீழ் அனைத்து மாணவர்களையும் கல்வித்துறையிலேயும் விளையாட்டுத்துறையிலும் ஏனைய இதர பாடவிதான செயற்பாடுகளிலேயும் நம்முடைய கல்லூரி ஒரு தேசிய ரீதியிலும் அதே போல் ஒரு சில சந்தர்ப்பங்களில் சர்வதேச ரீதியிலும் கொண்டு சென்றிருக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. கண்டிப்பாக. அந்த வகையில் புனித பத்திரிசியார் கல்லூரி 175 வருடமாக ஒரு சிறந்த பாடசாலையாக விளங்குகிறது என்கிற பொழுது அது எண்ணற்ற பட்டதாரிகளை, சமூகத்திற்கு முக்கியமான பல பிரமுகர்களை கண்டிப்பாக உருவாக்கி இருக்கு. அப்படி இருக்கிற பொழுது சமூகத்திற்கு பட்டதாரிகளை உருவாக்குவதாக இருக்கலாம், சட்டத்தரணிகள், நீங்களே ஒரு சட்டத்தரணியாக இருக்கிறீர்கள். அப்படி இருக்கிற பொழுது கல்வி குறித்து, கல்வியினுடைய வளர்ச்சி குறித்து சொல்லுங்கள். இதில் நான் ஒரு விடயத்தை குறிப்பிடலாம் என்று விரும்புகிறேன். இலங்கை யாழ்ப்பாண கல்வி வளர்ச்சியிலே 1930 56 வரையான காலப்பகுதியில், அதாவது பாடசாலைகள் அரசாங்கத்தினால் சுவீகரிக்கப்படுவதற்கு முன்னர் ஆன காலப்பகுதியில் இந்த மிஷனரிமார்கள் நான் கூறியது போல ஒரு சில ரெக்டர்ஸ், அதாவது எங்களுடைய அதிபர்களை நான் குறிப்பிடலாம் என்று நம்புகிறேன். அவர்களுக்கும் எங்களுடைய யாழ்ப்பாண சமூகத்துக்கும் மிகவும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்ததையும் நான் இங்கே எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். அதிலே மிக முக்கியமாக அருட்தந்தை ஃபாதர் மேத்யூஸ், மற்றது அருட்தந்தை ஃபாதர் லாங், இவர்களுடைய காலப்பகுதியில் இந்துஜா யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி லண்டன் மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷனில் 1932 தொடக்கம் 35 வரையான காலப்பகுதியில் பிரிட்டிஷ் எம்பரரில் முதலாவது நிலைமையை பெற்ற ஒரு பாடசாலையாக இருந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் அந்த காலப்பகுதியில்
சர்வதேச ரீதியிலிருந்தும் வடக்கு மாகாணத்துக்கு வெளியே இருந்த பல சிங்கள நம்முடைய சகோதரர்களும் நம்முடைய பாடசாலையிலே கல்வி கற்றிருக்கின்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் காணப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அருட்தந்தை லாங் அடிகளாரை பற்றி சொல்வதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், ஜெஃப்னா பப்ளிக் லைப்ரரியை பார்த்தால் அங்கே உள்ளுக்கு நுழைகின்ற பொழுது அவருடைய உருவச்சிலை காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அவர் தனியாக புனித பத்திரிசியார் கல்லூரியோடு நின்று விடவில்லை. அந்த யாழ்ப்பாணத்தினுடைய கல்வி வளர்ச்சியிலே அதீத முக்கியத்துவம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக அவர் வெளிநாடுகள் எல்லாம் சென்று சொல்வார்கள் கேப் கலெக்ஷன் என்று சொல்லி, அவ்வாறாக வெளிநாட்டில் இருப்பவர்களிடம் பணத்தை பெற்று கேப் கலெக்ஷனை பெற்று அதன் மூலம் யாழ்ப்பாண லைப்ரரியை, அதாவது இன்று காணப்படுகின்ற எரிக்கப்பட்டு இன்று காணப்படுகின்ற புனித பத்திரிசியார் யாழ்ப்பாணம் பொது நூலகத்தை கட்டுவதிலே அவருடைய பங்களிப்பு மிக இன்றியமையாதாக இருந்திருக்கின்றது. அவர் புனித பத்திரிசியார் கல்லூரியுடைய அதிபராக இருந்த அதே காலத்திலே தான் இந்த யாழ்ப்பாண நூலகத்திலேயும் அவருடைய பங்களிப்பு காணப்பட்டதனால் அந்த யாழ்ப்பாண நூலகத்தினுடைய முகத்தோற்றத்திலே அவருடைய உருவச்சிலே அங்கு காணப்படுகின்றது. அந்த யாழ்ப்பாண பொது நூலகத்தினுடைய முதலாவது கல் நாட்டப்பட்டதும் அவரால் தான் நாட்டப்பட்டிருக்கிறது, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவை நம்முடைய கல்லூரியினுடைய அந்த சமூகத்துக்கான பங்களிப்பு தனியாக கல்வியை எங்கட கல்லூரியோடு நின்று விடவில்லை, கல்லூரிக்கு அப்பாலும் சென்று அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அவை இந்த காலப்பகுதியிலே, இந்த ஃபாதர் லாங் அவர்களுடைய காலப்பகுதியிலே நான் கூறியது போல கூடுதலான மாணவர்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். உதாரணமாக ஆப்பிரிக்கன் பிரின்ஸ் கிபுக்கா என்றொருவர் படித்திருக்கிறார். அவரும் இல்லை அந்த காலப்பகுதியிலே நம்முடைய பாடசாலையை கல்வி கற்று பிறந்து ஆப்பிரிக்காவிலே ஒரு ரூலராகவும் இருந்திருக்கிறார், ஒரு ஆட்சியாளராகவும் இருந்திருக்கிறார். அதே போல் நீங்கள் கேட்டது மிக முக்கியமான ஒரு விடயம், எவ்வாறு பல புத்திஜீவிகளை நம்முடைய பாடசாலை உருவாக்கி இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே 14 ரோமன் கத்தோலிக்க ஆயர்களை உருவாக்கி இருக்கின்றது. அதாவது சிலர் சொல்கிறார்கள் வெவ்வேறு நாடுகளில் இவ்வாறாக ஒரு கல்லூரி 14 ரோமன் கத்தோலிக்க ஆயர்கள் பிஷப்ஸை உருவாக்கி இருக்கிறன்னு சொன்னால் அது புனித பத்திரிசியார் கல்லூரியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு பெருமை இருக்கின்றது. மிக நிச்சயமாக ஒரு சிறப்பான அம்சம். அதாவது உங்களுடைய கல்லூரி சுதேச அதிகாரம், அதாவது உங்களுக்கு தெரியும் 1960ஆம் ஆண்டு பாடசாலைகள் அரசாங்கத்தினால் சுவீகரிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது ஆயராக இருந்த ஆயர் எமிலியானஸ் பிள்ளை, அவரும் ஒரு பழைய மாணவன், அவரும் ஒரு ஆயர், அவர் இந்த கல்லூரியை மட்டும் அரசாங்கத்தினுடைய கையிலே கொடுக்காமல் இதே ஒரு பிரைவேட் கேத்தலிக் ஸ்கூலாக தொடர்ச்சியாக அவர் அதை பேணி வந்திருக்கிறார். ஆகவே அந்த அடிப்படையில் தான் இன்றும் அது ஒரு செமி கவர்மெண்டாக, செமி பிரைவேட் ஸ்கூலாக இருக்கின்றது. அதாவது முற்றுமுழுதாக ஜாழ் ஆயரினுடைய போசகராகவும் அவருக்கு கீழே இயங்குகின்ற ஒரு கல்லூரியாகவும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஒரு 14 ஆயர்களை உருவாக்கியதற்கு மட்டுமல்லாமல் ஜாழ் மறை மாவட்டத்தினுடைய குருக்கள், அதாவது கத்தோலிக்க குருக்கள் உருவாக்கத்திலும் முற்றுமுழுதான பங்களிப்பை யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி மேற்கொள்கின்றது. நீங்கள் சொன்னீர்கள் நான் சட்டத்தனியன்னா, அவை சட்டத்துறையிலும் பல சட்ட ஜாம்பவான்களை நம்முடைய கல்லூரி உருவாக்கிக்கின்றது. ஜிஜி பொன்னம்பலம், அவருடைய மகன் குமார் பொன்னம்பலம், அதற்கு முதல் HAP சந்திரசேகர் என்று சொல்லப்படுகின்ற கிங்ஸ் கவுன்சில், அதாவது பிரிட்டிஷ் டைமில் ராணி சட்டத்தண்ணி போல அரச சட்டத்தண்ணியாக இருந்தவர். அவர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய மெம்பராகவும் இருந்திருக்கிறார் அவர் HAP சந்திரசேகர். அதே போல் பல சட்டத்துறையிலே பல ஜாம்பவான்களை உருவாக்கி இருக்கின்ற ஒரு கல்லூரியாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அண்மையிலே நம்முடைய தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்கள் கூட இந்த பத்திரிசியார் கல்லூரியுடைய பழைய மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதைவிட மற்ற துறைகளிலும், உதாரணமாக தமிழ் துறையிலே நம்முடைய கல்லூரி மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்திருக்கின்றது என்று கூற வேண்டும். இந்துஜா என்னென்னு சொன்னால், சுவாமி ஞானப்பிரகாசர் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் என்று சொல்லுகின்ற அவர் தான் இந்த தமிழ் சொற்பிறப்பியல் அகராதியை முதலில் ஆரம்பித்தவர். அது எவ்வாறு ஒரு தமிழுடைய சொற்கள் பிறக்கின்றன என்ற விடயத்தை ஆராய்ந்தவர். அவருடைய மாணவனாக இருந்தவர் அருட்தந்தை டேவிட் அடிகளார், அவர்களை தாவீது அடிகள் என்று சொல்வார்கள். அவர் யாழ்ப்பாண நூலகம் இருந்த பொழுது புனித பத்திரிசியார் கல்லூரியினுடைய அறையிலே இருந்து பார்த்து ஏங்கி அடுத்த நாள் காலை அவர் இறந்து விட்டார். ஆகவே புனித பத்திரிசியார் கல்லூரிக்கும் பொது நூலகத்துக்கும் மிகவும் நீண்ட ஒரு தொடர்பு இருக்கின்றது. மூன்றாவதாக தனிநாயகம் அடிகள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், தமிழ் தூது என்று அழைக்கப்படுகின்றவர். அவர்தான் உலக தமிழாராய்ச்சி மாநாட்டை முதலில் நிறுவியவர். மலேசியா கோலாலம்பூர் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராசிரியராக இருந்தவர். ஆகவே இந்த 3
மும்மூர்த்திகள் என்று சொல்லப்படுகின்ற தமிழிலே ஈழத்தமிழ் துறையிலே மும்மூர்த்திகளாக கருதப்படுகின்ற சுவாமி ஞானப்பிரகாசர், தாவீதடிகள், தனிநாயம் அடிகளை உருவாக்கிய கல்லூரியாகவும் எங்களுடைய கல்லூரி இருக்கின்றது. அத்துடன் விபுலானந்த அடிகள் எங்களுடைய கல்லூரியிலே ஒரு ஆசிரியராகவும் கடமையாற்றி இருக்கின்றார். ஆகவே நம்முடைய கல்லூரி வந்து ஒரு தமிழ் துறையிலேயும் அதி உச்சமான பங்களிப்பை வழங்கிய ஒரு கல்லூரியாகவும் இருக்கின்றது. கண்டிப்பாக ஒரு நாடு என்று சொன்னாலே சட்டமும் சரி சமயமும் சரி மிக முக்கியமான இரு கண்கள் என்று சொல்லலாம். அது சார்ந்த பல பேரே உங்களுடைய கல்வி உருவாக்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழுக்கான அளப்பரிய பங்கு வகிப்பவர்களை கூட உங்களுடைய கல்லூரி தாலாட்டி வளர்த்து இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையில் நிறைய பெருமையான விஷயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அறிந்து கொள்வதில் எங்களுக்கும் நிறைய ஆர்வமாக இருக்கிறது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி மார்ச் மாதம் 17ஆம் திகதி தன்னுடைய 175வது வருட பூர்த்தியை மிக சிறப்பாக பெருமையாக கொண்டாடவிருக்கிறது. அதையொட்டி அவர்களுடைய பழைய மாணவர் சட்டத்தரணி மரியதாஸ் ஜூ தினேஷ் அவர்களை நாங்கள் இணைத்திருக்கிறோம் கல்லூரியினுடைய பெருமைகள் சம்பந்தமாக பேசுவதற்கு. தினேஷ் அவர்களே, பழைய மாணவர் சங்கத்தினுடைய புனித பத்திரிசியார் கல்லூரியினுடைய கொழும்பு கிளையினுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளராக நீங்கள் இருக்கிறீர்கள். 175 வருடம் என்கிற பொழுது ஒரு கல்லூரி, நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 தலைமுறையினரை கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக இருக்கிற பட்சத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய பழைய மாணவர்களை ஒன்றிணைப்பது எப்படி சாத்தியப்படுகிறது? அவர்கள் கல்லூரிக்கு வழங்கக்கூடிய பங்களிப்பாக இருக்கலாம், உதவிகளாக இருக்கலாம், என்ன விதமாக இருக்கிறது? இது சம்பந்தமாக சொல்லுங்க. நிச்சயமாக நம்முடைய கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் கல்லூரியோடு மிகவும் நெருக்கமான தொடர்பை பண்ணிக்கொண்டு வருகின்ற ஒரு விடயம் அதிபராலும் நம்முடைய கல்லூரி நிர்வாகத்தாலும் மிகவும் பாராட்டப்படக்கூடிய ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. இன்று பொன்னணிகளின் போல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கூடுதலாக வெளிநாடுகளில் இருக்கிற நம்முடைய பழைய மாணவர்கள் 2-3 கிழமைகளுக்காக யாழ்ப்பாணத்திலே தங்கியிருந்து இந்த அனைத்து 175 வருட நிகழ்வுகளிலே பங்கு பெற்றுவதற்காக இன்று வந்திருக்கிறார்கள். அதிலும் முக்கியமாக பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது வந்து 14ஆம் தேதி நம்முடைய பாடசாலையினுடைய பட்ரிஷியன் வாக் நடைபெறுகின்றது. அதாவது வந்து வடக்கு பிரதேசத்திலே எங்களுடைய பாடசாலையிலிருந்து ஆரம்பித்து நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு நடைபவனியாக எங்களுடைய 175 வருட பூர்த்தியை எங்களுடைய சமூகத்துக்கு தெரியப்படுத்தும் நோக்குடனும் நாங்கள் சமூகத்தோடு சேர்ந்து எவ்வாறு பயணிக்கிறோம் என்பதை ஒரு அடையாளப்படுத்தும் நோக்குடனும் நம்முடைய பாடசாலை சமூகம் அதிபர் அருட்தந்தை திருமகன் அடிகளாரின் அவருடைய நெறிப்படுத்தலின் கீழ் நம்முடைய கல்லூரி வந்து பட்ரிஷியன் வாக்கை டிசைட் பண்ணியிருக்கிறார்கள். இதிலே மிகவும் முக்கியமான விடயம், இந்த புனித பத்திரிசியார் கல்லூரிய 17ஆம் தேதி என்பது உலகளாவிய ரீதியிலே பத்திரிசியாருடைய செயின்ட் பேட்ரிக்குடைய நினைவு, அதாவது வந்து ஃபீஸ்ட் என்று சொல்லுவார்கள். அயர்லாண்டிலே அது மிகவும் பிரபலமாக கொண்டாடப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், புனித பத்திரிசியார் கல்லூரியும் அயர்லாந்தை சேர்ந்த மிஷனரிமார்களினுடைய ரோமன் கத்தோலிக்க மிஷனரிமார்களினுடையதும் இத்தாலியை சேர்ந்த ரோமன் கத்தோலிக்க மிஷனரிமார்களினுடைய பங்களிப்பினால் உருவாக்கப்பட்டதினால் நாங்களும் அந்த பேட்ரிக்ஸ் டேயை மார்ச் 17ஆம் தேதி உலகளாவிய ரீதியிலே பேட்ரிக்ஸ் டே கொண்டாடப்படுற அன்று தான் எங்களுடைய காலேஜுடைய பேட்ரிக்ஸ் டேயும் கொண்டாடப்படுகிறது. ஆகவே அன்றைய தினம் பாடசாலையிலே ஜாழ் மரியன்னை பேராலயத்தில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு அனைத்து பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள், தற்போதைய மாணவர்கள் மற்றும் அதிபர் என அனைவரும் அங்கே ஒன்று கூடி நாங்கள் எங்களுடைய நன்றி திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். அதாவது 175 வருட கால பாரம்பரியத்தை எவ்வாறு நாங்கள் சமூகத்திலே உருவாக்கத்திலே பங்கு பெற்றிருக்கிறோம் என்பதை அதை எடுத்துக்காட்டும். அதைத் தொடர்ந்து அனைத்து பழைய மாணவர்களும் ஆசிரியர்களும் நாங்கள் ஒன்று அதிபரினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது 175 வருட நிறைவை ஒட்டி அன்றைய ஜூபிலி டின்னரும் மிகவும் சிறப்பாக அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு புத்தக வெளியிடும் எங்களுடைய 175வது ஸ்வேனியரும் வெளியிடப்படுகின்றது. மிக முக்கியமாக பாடசாலையினுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்று சொல்கின்ற பொழுது கல்வியிலும் விளையாட்டுத்துறை மற்றும் இதர பாட விதான செயற்பாடுகளிலே எவ்வாறு கல்லூரி அதிஉச்ச நிலையை பெற்றிருக்கிறது என்பது அந்த புத்தகத்தில் மிகவும் காணப்படும். உங்களுக்கு தெரியும் இந்துஜா, கூடுதலாக கத்தோலிக்க பாடசாலைகள் அல்லது கிறிஸ்தவ பாடசாலைகளிலே மாணவர்களை சேர்ப்பதற்கான இன்னொரு முக்கியத்துவமான இருக்கின்றது ஒழுக்கம், டிசிப்ளின் என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த டிசிப்ளினுக்காக வேண்டித்தான்
புனித பத்திரிசியார் கல்லூரியும் ஒரு முக்கியமான கல்லூரியாக இன்று வரை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் முற்றுமுழுதாக அருட்தந்தையர்களால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றபடியால் தனியாக கத்தோலிக்க மக்கள் அல்லாமல் பல இந்து மாணவர்களும் எங்களுடன் கல்வி ஏற்றிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொன்னது போல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 60ஆம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆங்கில மூலமான பாடசாலையாக இருந்த பொழுது எங்களுடைய உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜெயபத்ரன என்று சொல்லுகின்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் நம்முடைய பாடசாலையினுடைய மாணவன் என்பது ஒரு பெருமையான விடயம். அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாள் அமைச்சர் குருளி, அதே போல் திஸ்ஸ பாலசூரிய என்று சொல்லப்படுகின்ற ஒரு தியாலஜியன், அவர் இன்று சமூகத்துக்கும் லா அண்ட் சொசைட்டி என்று சொல்லுகின்ற சமூகத்துக்கும் சட்டத்துக்குமான ஒரு மையத்தை உருவாக்கி இருக்கிறார். அவரும் நம்முடைய பழைய மாணவன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே நம்முடைய கல்லூரி வடக்கு மாகாணத்திலே தமிழ் மக்களுடைய இதுக்கு அப்பால் நான் உங்களுக்கு சொன்னது போல வெளிநாட்டு மாணவர்களையும் உள்ளடக்கி இருக்கின்றது. அதுபோல நம்முடைய சிங்கள பௌத்த சிங்கள மாணவர்களையும் உள்ளடக்கிய ஒரு பாடசாலையாக இருந்திருக்கின்றது. அவை சுதேச மீடியம், அதாவது சுதேச பாஷா கொண்டு வரப்பட்ட தனி, அதாவது தமிழ் மொழி மூலமான பாடம் கொண்டு வரப்பட்ட பொழுது அதன் பின்னர் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கொழும்பு பிரதேசங்களிலும் பல பாடசாலைகள் உருவாக்கப்பட்டு விட்டன. ஆகவே அந்த காலப்பகுதியில் மாணவர்கள் வெளி மாணவர்களுடைய வருகை குறைவாக இருக்கின்றது. ஆனால் இன்று நம்முடைய பாடசாலை தன்னுடைய 175வது நிறைவை பூர்த்தி செய்கின்ற வேளையிலே தனியாக வடக்கு மாகாணத்துக்குள் மட்டும் தன்னுடைய கல்வி செயற்பாடுகளிலோ அல்லது ஏனைய விளையாட்டுத்துறை அல்லது இதர பாடவிதான செயற்பாடுகளில் பங்கு பெற்றாமல் வடமாகாணத்துக்கு வெளியேயும் பாரியளவு பங்களிப்பை செய்திருக்கின்றது என்று சொல்லலாம். அந்த இடத்திலே பழைய மாணவர்கள் இன்றும் பாடசாலையை நோக்கி வருகிறார்கள் என்று சொன்னால் இன்று குறிப்பாக 500 அல்லது 1000க்கும் அதிகமான மாணவர்கள் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதான எங்களுடைய தொடர்ச்சியான நிகழ்வுகளுக்கு. இது என்னத்தை எடுத்துக்காட்டுகின்றது என்று சொன்னால், ஒரு பாடசாலை ஒரு மாணவனை உருவாக்குகின்ற பொழுது அந்த பாடசாலை அந்த மாணவனுடைய உருவாக்கத்திலே எவ்வாறான பங்களிப்பை செய்கின்றதோ அந்த பங்களிப்புக்கான ரெசிப்ரோக்கல் ஆப்ளிகேஷன் என்று சொல்வார்கள். அதுக்கு கொடுக்கப்படுகின்ற மற்ற முறையான விடயம் என்னென்னு சொன்னால், அந்த பாடசாலை மாணவர்கள் எவ்வாறு அந்த கல்லூரிக்கு தங்களுடைய பங்களிப்பை செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த விடயத்திலே பழைய மாணவனாகவும் கொழும்பு கிளையினுடைய செயலாளரமாக இருக்கின்ற நேரத்திலே என்னுடைய கருத்தின்படி நம்முடைய பழைய மாணவர்கள் பல விடயங்களிலே அதிபருக்கும் நம்முடைய கல்லூரி நிர்வாகத்துக்கும் ஒரு மிகச்சிறந்த தங்களுடைய பங்களிப்பை பல வழிகளில் ஃபைனான்சியல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் அல்லது வெவ்வேறு பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அல்லது கஷ்டப்பட்ட பிள்ளைகளுடைய கல்வித்துறையினுடைய வளர்ச்சிக்கு அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸாக இருக்கலாம் அல்லது வெவ்வேறு துறைகளிலே தங்களுடைய பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். கண்டிப்பாக பழைய மாணவர்கள் ஒரு கல்லூரியின் மீது காட்டக்கூடிய அந்த பற்று அவர்களில் நல்ல மாணவர்களாக அந்த கல்லூரி உருவாக்கி இருக்கிறது என்பதற்கான சான்றாக நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் இந்த அளவோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வதற்கான நேரத்தை நெருங்கி இருக்கிறோம். ஒரு பழைய மாணவராக நீங்கள் எந்த அளவு தூரம் பெருமைப்படுகிறீர்கள் என்பதை சுருக்கமாக சொன்னீர்கள் என்று சொன்னால் நாங்கள் இந்த அளவோடு நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி இந்துஜா. நான் எப்பொழுதுமே ஐ எம் ப்ரவுட் டு பி எ பேட்ரிஷியன் என்று சொல்லுவாங்க. நாங்கள் பேட்ரிக்ஸில் படித்ததால் பேட்ரிஷியன் என்ற ஒரு பெயரை நாங்கள் பெறுகிறோம். அந்த பேட்ரிஷியன் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய முன்னாள் அதிபர் அருட்தந்தை ஏஐ பெர்னாட் அவர்கள் சொல்லுகிறார். அவர் இப்பொழுது கனடாவில் இருக்கிறார். பேட்ரிஷியன் இஸ் எ நோபல் மேன் என்று சொல்லுவார். அதாவது உங்களுக்கு விளங்கும், அதாவது பேட்ரிஷியன் என்ற வேர்டுக்கு ஆங்கில அகராதியிலேயும் நோபல் மேன் என்பது தான் அந்த விளக்கம். அதாவது அப்படியான ஒரு விடயத்தை ஒரு ஜென்டில்மேனாக ஒரு கல்லூரி உருவாக்குகின்றது என்று சொன்னால் அந்த கல்லூரியினுடைய 175 வருடத்தில் அது பாரம்பரியத்தில் கட்டி அமைக்கப்பட்ட அந்த விழுமியங்கள் ஆளுமைகள் அதற்கு அப்பால் எவ்வாறு சமூகத்துக்கு அது பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதை என்னூடாகவும் உருவாக்கி இருக்கின்றது. நானும் ஒரு கல்லூரியிலே முற்றுமுழுதாக பழைய மாணவனாக ஆண்டு 1 தொடக்கம் ஏ லெவல் வரையாக பழைய மாணவனாக இருந்து கல்லூரியில் பல விடயங்களில் பங்கு பற்றி இன்று ஒரு சட்டத்தரணியாக நான் இன்று கொழும்பு நீதிமன்றங்களிலே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியதாக இருக்குதுன்னு சொன்னால் அதற்கு முழுமையான அந்த ஆளுமையையும் முழுமையான விஷயத்தையும் தந்ததே என்னுடைய கல்லூரி தாய் என்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தனியாக நான் மட்டுமல்ல, நான் நினைக்கிறேன் இப்படியான பல இன்டலெக்சுவல்ஸ் புத்திஜீவிகளை நம்முடைய கல்லூரி சமூகம் உருவாக்கி இருக்கின்றது. அவை அந்த அடிப்படையிலே
we all say that we are proud to be a patrician. நாங்கள் புனித பத்திரிசியார் கல்லூரியுடைய பழைய மாணவர் என்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கண்டிப்பாக மகிழ்ச்சி எங்களுக்கும். அந்த வகையில் யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி மார்ச் மாதம் 17ஆம் தேதி தன்னுடைய 175வது வருட பூர்த்தியை நிறைவு செய்து கொண்டாடவிருக்கிறதன் காரணமாக நாங்களும் கூட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை கல்லூரிக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் நிறைய புத்திஜீவிகளை ஒழுக்கமானவர்களை வந்து சமூகத்திற்கு அந்த கல்லூரி உருவாக்க வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்கள் மனதார நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார் கொழும்பு மன்னிக்க வேண்டும் யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரியினுடைய கொழும்பு பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் மரியதாஸ் ஜூட் தினேஷ் அவர்கள், பிரபல சட்டத்தரணி மரியதாஸ் ஜூட் தினேஷ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி எங்களோடு இணைந்து கொண்டிருந்தமைக்கு. இந்த அளவோடு நாங்கள் வெள்ளிக்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்ளப் போகிறோம். நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் மரிய ஜெயமன் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நன்றி. இன்றைய நாள் நல்லதொரு நாளாக உங்களுக்கு அமையட்டும். விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் இந்துஜா சிவலிங்கம். நன்றி, வணக்கம்.